இந்த இடத்துல தற்போது துபாய் உள்ளிட்ட UAE அப்படியே மொத்தமாக ஒபெக் கூட்டமைப்புல இருந்தும் ஒபெக் பிளஸ் கூட்டமைப்புல இருந்தும் வெளியேறி இருப்பது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு 100% சாதகமாகவும் சவுதி அரேபியாவுக்கு 100% பாதகமாகவும் இது மாறி இருக்கிறது. இந்த ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து அவங்க வெளியேறதுங்கிறது வெறுமனே இந்த பெட்ரோலியம் சார்ந்த அல்லது இந்த ஹொர்முஸ் சார்ந்த விவகாரம் மட்டுமல்ல. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் இந்த வீடியோவில் ஒபெக் கூட்டமைப்புல இருந்தும் ஒபெக் பிளஸ் கூட்டமைப்புல இருந்தும் மத்திய கிழக்கின் மிக முக்கியமான ஒரு பிசினஸ் மேக்னட்டாக இருக்கிற அல்லது பிசினஸ் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய அபுதாபி உள்ளிட்ட UAE மொத்தமாக வெளியேறி இருக்கக்கூடியதனுடைய பின்னணி தகவல்களை தான் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும் ஒபெக் கூட்டமைப்பு என்பது ஒரு 11 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பு என்பது இந்த 11 நாடுகளோடு ரஷ்யாவையும் இணைத்த மேலதிகமான 10 நாடுகளை கொண்டதாக இருக்கிறது. இவங்க தான் உலகத்தில் எண்ணெயினுடைய க்ரூட் ஆயிலினுடைய விலையை தீர்மானிக்கிறவங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விலையில பெட்ரோல் டீசல் எரிபொருட்கள் விற்பனை செய்யப்படும். ஆனால் இதனுடைய மொத்த தாயாக இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலினுடைய விலையை தீர்மானிக்கிறது குறிப்பாக ஒபெக், அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா தான் உலகத்தினுடைய கிங் மேக்கராக இந்த விவகாரத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்யக்கூடிய இந்த தருணத்தில் உலகத்தில் தற்போது ஒரு பேரல் கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் $106 விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான காரணம் இந்த ஹொர்முஸ் நீர்ப்பரப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்றுகை என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆல்ரெடி எந்த கப்பலும் பயணிக்க கூடாது என்று ஈரான் முற்றுகையிட்டு இருக்கிறது. ஈரானுக்கு எந்த கப்பல்களையும் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்கா மறுபுறமாக முற்றுகையிட்டு இருக்கிறது கடந்த ஒரு 15 நாட்களாக. இந்த சூழல்ல ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நடப்பதற்கு முன்பதாக ஒரு க்ரூட் ஆயில் பேரல் $60 தான் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் அது தற்போது 2 மடங்குக்கு நெருக்கமாக விலை உயர்ந்திருப்பதை பார்க்க முடியும். இந்த இடத்துல தற்போது துபாய் உள்ளிட்ட UAE அப்படியே மொத்தமாக ஒபெக் கூட்டமைப்புல இருந்தும் ஒபெக் பிளஸ் கூட்டமைப்புல இருந்தும் வெளியேறி இருப்பது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு 100% சாதகமாகவும் சவுதி அரேபியாவுக்கு 100% பாதகமாகவும் இது மாறி இருக்கிறது. இந்த ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து அவங்க வெளியேறதுங்கிறது வெறுமனே இந்த பெட்ரோலியம் சார்ந்த அல்லது இந்த ஹொர்முஸ் சார்ந்த விவகாரம் மட்டுமல்ல. சவுதி அரேபியாவுக்கும் UAEக்கும் இடையில ஆல்ரெடி ஒரு நெருக்கமான இன்டர்னல் வார் நடைபெற்று வருகிறது. ஒரு உள்ளக போர் ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யமன்ல ஆதிக்கத்தை தக்க வைக்கணும்னு சவுதி அரேபியா எப்பொழுதுமே மிக தெளிவாக இருக்கிறது. காரணம் என்னன்னா யமனுடைய ஹதரமவுத் உள்ளிட்ட மாகாணங்களுடைய எல்லை எங்க பகிரப்படுதுன்னு கேட்ட சவுதியோடு தான் பகிரப்படுகிறது. அதே நேரத்தில் யமனுக்குள்ள 3 விதமான ஆட்சி அமைப்பு கட்டமைப்புகள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பிரபலமாக யமனுடைய ஆட்சியை கையிலே வைத்துக் கொண்டிருப்பது ஹவுத்திகள் அல்லது ஹூத்திஸ் என்று சொல்லக்கூடியவங்க தான் கையில வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. தலைநகர் சன்ஆ உள்ளிட்ட பகுதிகள் அவங்கள்ட்ட இருக்குது. இன்னும் சொல்ல போனா பாபல் மந்தப் என்று சொல்லக்கூடிய துறைமுக பகுதி அவங்களிடத்தில் இருக்கு. அதனால தான் ரெட் சீயை நாங்க மூடுவோம்ங்கிற மிரட்டெல்லாம் அடிக்கடி அவங்க விடுப்பாங்க, செய்தும் காட்டுவாங்க. அதே மாதிரி அல் காய்தாவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு சாராரும் இன்னொரு பகுதியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ரெண்டுக்கும் நடுவில் சர்வதேச ஆதரவு பெற்ற ஆட்சி அமைப்பு என்கிற பேர்ல சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கிறது. இந்த பகுதியை சவுதி அரேபியா தான் மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தாங்க. நேரடியான யுத்தமும் சவுதிக்கும் ஹூத்திஸுக்கும் இடையில நடைபெற்றது. அந்த ஹூத்திஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டிய இப்படியான ஒரு நிலைப்பாட்டை சவுதி எடுத்திருந்தது நமக்கெல்லாம் தெரியும். இந்த சூழல்ல தான் ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கூட்டு ராணுவங்களுக்கும் இடையிலான யுத்தம் ஏற்படுவதற்கு சரியாக 1 மாதங்களுக்கு முன்பதாக திடீரென சவுதி அரேபியா யமன்ல இருக்கக்கூடிய போர்ட் மேல 2 கப்பல்களுக்கு கடுமையான தாக்குதல்கள் நடத்தி அழித்திருந்தது.
இருக்கிறது. அந்த 2 கப்பல்களுமே யுஏஇக்கு சொந்தமான யுஏஇயால் அனுப்பப்பட்ட ஆயுத கப்பல்களாக இருந்தது. யுஏஇ என்ன பண்ணாங்கன்னா யமனுக்குள்ள இருக்கக்கூடிய ஹூத்திஸுக்கு எதிரான தரப்புக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த தரப்பு சவுதி அரேபியாவுக்கு எதிரான தரப்பாக வளர்த்து கொண்டே வரப்பட்டது. காரணம் என்னன்னா, ஆல்ரெடி யமனுடைய சில பகுதிகளை யுஏஇ கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஆயுததாரிகள் வைத்துக் கொண்டிருந்தாங்க. யுஏஇ பிளஸ் இஸ்ரேல் தான் அவர்களை வளர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் யுஏஇனுடைய கரம் ஓங்கிவிடக் கூடாது, பிளஸ் இஸ்ரேலுடைய கரம் யமனுக்குள்ள ஓங்கிடக் கூடாதுங்கிறதுக்காக உடனடியாக ராயல் போர்சஸ் சவுதி அரேபியாவினுடைய படைப்பிரிவுகள் தாக்குதல் நடத்தி யுஏஇனுடைய 2 ஆயுத கப்பல்களை அழிச்சது மட்டுமல்லாமல் வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள யமனை விட்டு யுஏஇ வெளியே போகணும் என்று சொன்னாங்க. அது ரெட் லைனாகவே அறிவிச்சாங்க. உடனடியாக யுஏஇயும் யமனை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தற்போது யமன்ல பெரும்பாலான பகுதிகள் சவுதி அரேபியாவுக்கு ஃபேவரான ஆயுத கூட்டணிகளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இதை தாண்டி சூடானுக்குள்ள ஒரு உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. அந்த உள்நாட்டு போர்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ராணுவ பிரிவுகளுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா செயல்பட்டு வருகிற அதே நேரம் சவுதிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய ராணுவ பிரிவுக்கு எதிராக இருக்கக்கூடிய துணை ராணுவ படைப்பிரிவு என்று சொல்லக்கூடிய ஆயுததாரிகளுக்கு ஆதரவாக முழுவதுமாக ஆயுதங்களை சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க யுஏஇ. அங்கும் யுஏஇக்கு முழு ஒத்துழைப்பை இஸ்ரேல் கொடுத்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணக்கூடிய ஆட்களாக கடந்த காலங்களில் யூதர்கள், ஜியோனிஸ்டுகள், இந்த இஸ்ரேலியர்கள் இருந்திருக்கிறார்கள். பிற்பட்ட நாட்களில் அமெரிக்காவினுடைய அதிபராக முதல் தடவையாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டதோட அவரே ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்லி ஒன்றை கொண்டு வந்தார். அந்த ஒப்பந்தத்தினூடாக இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்து அரபு நாடுகளோடு நட்பை உண்டாக்குகிற வேலையை செய்தார். அதில் உடனடியாக இஸ்ரேலோடு நட்பு பாராட்டிய நாடுகள் மிடில் ஈஸ்டுக்குள்ள யுஏஇயும் பஹ்ரைனும். மற்ற எந்த நாடுகளும் இதுவரைக்கும் உடனடியாக அவங்களை தனி நாடாக அங்கீகரிக்கல. ஆனால் காசா வார் நடந்திருக்கல என்று சொன்னா பல நாடுகள் சவுதியை அவங்களை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது என்கிற செய்திகள் நமக்கெல்லாம் தெரியும். இந்த மாதிரியான சூழல்ல சூடானுக்குள்ளேயும் சவுதிக்கும் யமனுக்கும் இடையிலான முறுகல் தொடர்ந்து உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா அங்கும் இந்த நாடுகளை குழப்பி அடிக்கிற யுஏஇனுடைய இஸ்ரேலுடைய திட்டத்தை முறையடிக்கிற வேலையில் ஈடுபடுறாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நீங்க லிபியாவுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா முஅம்மர் கடாஃபி கொல்லப்பட்டதற்கு பிறகு லிபியா பல கூறுகளாக பிரிந்து நிற்கிறது. அங்கிருக்கக்கூடிய சில ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்றதும் அங்கிருக்கக்கூடியவங்களுடைய அந்த ஆட்சி அமைப்பை குழப்பி அடிப்பதும் தொடர்ந்து அங்கும் பிரச்சனைகளை உண்டாக்குகிற வேலையை யுஏஇ இஸ்ரேலோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த எல்லா நாடுகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல வளங்கள் அங்கே கொட்டி கிடக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். சூடான்ல பெரும் பகுதிகளில் தங்க சுரங்கங்கள் கொட்டி கிடக்கிறது. அதே மாதிரி லிபியாவை எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோலிய வளம் நிறைந்த ஒரு ஆப்பிரிக்க நாடாக இருக்கிறது. இப்படி பல வளங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கு. அதை தாண்டி அந்த அதிகார வேட்கைங்கிறது இவர்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டு வரக்கூடிய சூழல்ல தான் சவுதியும் யுஏஇயும் தொடர்ந்து முட்டி மோதிக்கொண்டே வந்தாங்க. அந்த முட்டி மோதிக்கொண்டிருந்த மோதலின் உச்சமாகத்தான் ஒபெக்ல இருந்து தற்போது யுஏஇ வெளியேறி இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைங்கிறத கவனிச்சோம்னு சொன்னா சவுதி அரேபியா மிக பிரம்மாண்டமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக மத்திய கிழக்குக்குள்ள கல்ஃபுக்குள்ள இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 மில்லியன் மக்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க. 3 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவுடைய பெட்ரோலிய வளத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யுஏஇனுடைய பெட்ரோலிய வளத்தை விட டபுள் மடங்கு, இரட்டை மடங்கு வளம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி யுஏஇ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யுஏஇ பெட்ரோலிய வளத்தில் சவுதியை விட கீழ்நிலையில் இருக்குது. மக்கள் தொகை என்று எடுத்துக்கிட்டாலும் சவுதியை விட மிக மிக குறைந்த அளவிலான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. எனவே இந்த க்ரூட் ஆயில் இருந்து வரக்கூடிய லாபத்தை நாட்டு மக்களுக்கு பங்கிட்டு அவர்களோடு அவங்களை சரிசமனாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விதங்களை அரபு நாடுகள் பொதுவாக செஞ்சு வர்றாங்க. ஏன்னா அந்த புரட்சிகள் வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த வகையில் பார்த்தா துபாய் யுஏஇக்கு அந்த மக்களுக்கு செலவு செய்யறதுங்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க, நிறைய கொடுத்துடலாம். ஆனால் சவுதியை பொறுத்தவரை நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துட முடியாது, ஒரு அளவுக்கு தான் கொடுக்க முடியும். இந்த 2 சங்கடங்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒபெக்ல இருந்து வெளியேறக்கூடிய திட்டத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, ஒபெக் எப்பொழுதுமே சவுதி தலைமையில் இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குறைவான உற்பத்தி அதிகமான விலையை வைப்பது என்பது சவுதியினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப்பும் என்ன பண்றாருன்னா, நீங்க ஒபெக் கூட்டமைப்பு சுரண்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அவர் எல்லா அரபு நாட்டையும் சுரண்டி எடுத்துக்கிட்டு அவர் போறாரு. இவங்க
இவங்க கிட்ட காசா எடுக்கிறாரு, பெட்ரோல் எடுக்கிறாரு, எல்லாத்தையும் எடுக்கிறாரு. ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு என்ன சொல்லுவார்னா ஒபெக் கூட்டமைப்பு மற்ற நாடுகளை சுரண்டுது அப்படிம்பாரு. இதையே தான் யுஏயும் வாதமாக முன் வச்சாங்க. நம்ம விலையை ஏத்துறதை விட தயாரிப்புகளை கூட்டி நம்மனா நல்லா இருக்குமே. ஏன்னா யுஏயினுடைய பெட்ரோல் வளத்தில் இன்னும் எடுக்க வேண்டிய பெரும்பகுதி இருக்கிறதுனால அவங்க அதிகமான தயாரிப்புக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா ஒபெக் கூட்டமைப்பை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு க்ரூட் ஆயில் இத்தனை பேரல்கள் தான் எடுக்கணும் என்கிற ஒரு அளவு திட்டத்தை பொதுவாகவே வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதை யுஏயால பின்பற்ற முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. யுஏக்கு இனிமே சவுதிக்கு கீழே இருக்க முடியாது. சவுதிக்கு கண்ட்ரோலாக நாம கல்ஃப் கண்ட்ரீஸ் அல்லது நம்ம ஒபெக் கூட்டமைப்பு நம்ம வேற கூட்டமைப்பு என்கிற ரீதியில் இருக்காம அவங்க முழுவதுமாக அமெரிக்க இஸ்ரேல் கோலேஷனுக்குள்ள போறாங்க. அமெரிக்க இஸ்ரேலிய தலைமையில் ஒரு முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடு தங்களுக்கு வேண்டும் என்கிற நிலையை தான் கையிலே எடுத்திருக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்குள்ளாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுஏக்கும் இடையில ஒரு பரந்துபட்ட ஒப்பந்தம் ஏற்பட்டால் கூட அதிலே சந்தேகிப்பதற்கு எதுவும் இல்லை. அதே நேரம் சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டோம்னா சவுதி அரேபியா அமெரிக்காவோடு நெருங்கிய நட்பை பாராட்டுகிற நாடாக இருந்தாலும் ராணுவ ரீதியாக தற்போது அமெரிக்கா விட்டு கொஞ்சம் தள்ளி வருகிற காட்சிகள் நீங்க பார்க்கலாம். F-35 விமானங்கள் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தருவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாலும் இன்னும் அதற்கான முழுமையான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக செய்திகளை நம்ம பார்க்க முடியாத அதே நேரம் அணு ஆயுதத்தை ஈரான் பெற்றுக்கொண்டு விடும் என்கிற ஒரு நிலை இருக்கிற போது தனக்கு அணு ஆயுதம் தேவை என்கிற அடிப்படையும் சவுதிக்கு இருக்கிற காரணத்தினால பாகிஸ்தானோட ஒரு நெருங்கிய மிலிட்டரி ஒப்பந்தத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. டர்க்கியோட பண்ணியிருக்கிறாங்க, ஈஜிப்டோட பண்ணியிருக்கிறாங்க. மிடில் ஈஸ்டில் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸ் அல்லாத அரபு கண்ட்ரீஸ்களோட ஒப்பந்தங்களை போட்டு ராணுவ வலிமையை அதிகரித்துக் கொண்டே வருகிறது சவுதி அரேபியா. இதுவும் யுஏஇக்கு பிடிக்காத ஒரு காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அவுட் ஆஃப் கல்ஃப்ல இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரீஸோட இவங்க நெருங்குறாங்க. குறிப்பாக ஈஜிப்டோட நெருங்கியது. அதே போன்று யூரோப்பினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய டர்க்கியோட இவங்க ராணுவ ஒப்பந்தங்களை வச்சுக்கிட்டது. இதுவெல்லாமே சவுதி அரேபியா ஒரு அரபிக் நேட்டோவை உருவாக்குவதற்கான வேலையில் ஈடுபடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா டர்க்கி இடத்துல அணு ஆயுதம் இல்ல, ஈஜிப்ட் இடத்துல அணு ஆயுதம் இல்ல, சவுதி இடத்துல இல்ல, ஆனா பாகிஸ்தான் இடத்துல இருக்கிறது. எனவே அணு ஆயுத பலம் கொண்ட ஒரு நாடு நம்மளோட இருக்கு. இந்த 4 நாடுகள்லையும் மிக முக்கியமாக ஆயுத பலம் கொண்ட நாடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பாகிஸ்தான் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் டர்க்கி கூட. டர்க்கி நிறைய தயாரிக்கிறாங்க, ஆனா ஆயுத பலம் வந்துட்டா பாகிஸ்தான் தான். அதனால தான் பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போடப்பட்டதோட சவுதி அரேபியா செய்த சில வேலைகள் என்னன்னு கேட்டா பாகிஸ்தானுடைய தாக்குதல் விமானங்கள், பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான சில படைப்பிரிவுகளை சவுதியில கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. 2 வீக்குக்கு முன்னாடியே அந்த வேலைகளை அவங்க பார்த்துட்டாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய படைப்பிரிவுகளுக்கு கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சி கொடுப்பதே பாகிஸ்தானுடைய ராணுவம் தான் என்பதும் ரகசியமான பரகசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி 2-3 நாட்களுக்கு முன்பதாக இந்த ஒபெக்ல இருந்து இவங்க வெளியேறதுக்கு முன்பதாக லிபியாவில் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகளுக்கு பாகிஸ்தான் வழியாக சவுதி அரேபியா ஆயுதங்களை கொட்டி கொடுத்திருக்கிறது. இதுவும் யுஏஇக்கு தாங்க முடியாத ஒரு இழப்பாக மாறி இருக்கிற காரணத்தினால தான் சவுதி அரேபியாவுக்கு கீழே நம்ம இருக்கிறத விட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கீழே நம்ம போயிருவோம் என்கிற முடிவுக்கு யுஏஇ தெளிவாக வந்துட்டாங்க. அதை தாண்டி நம்ம இந்த ஈரான் மீதான யுத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஈரான் மீதான யுத்தத்தில் ஈரானோட சண்டை பிடிக்கத்தான் வேணும், ஈரானை தாக்கத்தான் வேணும் என்கிறதுல கங்கணம் கட்டிக்கிட்டு நின்றது யாருன்னு கேட்டா யுஏஇ. சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் ஈரானை தாக்குவதற்கான தன்னுடைய தளங்களை கொடுத்தார்கள், தங்களுடைய விமான நிலையங்களை கொடுத்தாங்க, வான்பரப்பை கொடுத்தாங்க. ஆனால் நீங்க தாக்குங்க, நீங்க அடிச்சுத்தான் ஆகணும்னு யுஏஇ அளவுக்கு பிரஷர் பண்ணியதாக நீங்க எந்த செய்திகளையும் பார்க்க முடியாது. முழுவதுமாக அமெரிக்காவுக்கு இன்ன வரைக்கும் நீங்க யுத்தத்தை நிறுத்தக்கூடாது, ஈரானோட சண்டை தான் பிடிக்கணும்னு சொல்லி இஸ்ரேல்ல ரேஞ்சுக்கு நின்றுக்கிட்டு அழுத்தம் கொடுக்கிறது யாருன்னு கேட்டால் யுஏஇ தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. சவுதி அரேபியா அந்த அளவுக்கு அழுத்தங்களை கொடுக்கல. அதே நேரத்தில் சவுதி அரேபியா தாக்குவதற்கு இடம் கொடுத்து பாகிஸ்தான் வழியாக சமாதானம் பேசுவதற்கும் நீங்க போய் சமாதானத்தை பேசுங்க, இந்த யுத்தத்தை நிறுத்துங்க என்கிற வேலையும் 2ஆம் கட்டமாக சவுதி பார்த்தது. பாகிஸ்தான் நீங்க எக்காரணம் கொண்டும் சமாதானம் பேசக்கூடாது என்று பாகிஸ்தானுடைய சமாதான ஏற்பாடுகளுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தது யுஏஇ. 2 நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே வேற வேற திங்கிங்ல போறாங்கிறது தெரியும். அதனால தான் யுஏஇக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட $4.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாளியாக இருந்தது பாகிஸ்தான். அந்த கடன் ஒரு பொண்டாக வைக்கப்பட்ட ஒரு கடன் அவங்களுடைய திரைசேரியில அதை உடனடியாக சவுதி அரேபியா கொடுத்து ஏன் காசை நீ ஓம் பேங்க்ல வச்சுக்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய யுஏஇ காசை கொடுத்து யுஏஇக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட எந்த தொடர்பும் இல்லைன்னு ஆக்குங்க அப்படின்னு ஆக்கிட்டாங்க. இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான
பேச்சுவார்த்தைகளை பாகிஸ்தான் முன்னெடுக்கும் போது சவுதிக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் போனாரு, கத்தருக்கு போனாரு, ஈஜிப்டினுடைய தலைவர்களோடு சந்தித்து பேசினாரு, துருக்கியினுடைய தலைவர்களோடு சந்தித்து பேசினாரு. இடையில யுஏஇக்கு அவர் போகல என்று கேட்டால் 7ஆம் பொருத்தமாக பாகிஸ்தானுக்கும் அந்த நிலை வந்திருக்கிறது. ஏன்னா பாகிஸ்தானும் சவுதியும் கொண்டிருக்கக்கூடிய உறவு என்னன்னா எனக்கு நண்பன் உனக்கும் நண்பன், உனக்கு எதிரி எனக்கும் எதிரி என்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இப்பொழுது யுஏஇ ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை வெளிப்படையாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கிற அதே நேரம் ஒபெக் கூட்டமைப்பையே மொத்தமாக எதிர்கொள்ள வேண்டி வரும். இது எதிர்கால ஒபெக்கினுடைய பயணத்திலும் குறிப்பாக யுஏஇனுடைய பயணத்திலும் பல மாற்றங்களை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசன் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உங்களுக்கு தேவையான செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து முழு உலகம் அமைதிக்கு திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.